தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக தலைவர் பதவி கேட்கின்றார் மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி. திமுக தலைவர் பதவி கேட்கின்றார் மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுகவில் தற்பொழுது கோஷ்டி பூசல் தாண்டவமாடுகிறது. தேர்தலுக்கு பிறகு மறுசீரமைப்பு அமைக்க கட்சியை மறுசீரமைப்பு செய்ய மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். கிளைக்கழகம் முதல் மாநில பொறுப்பாளர்கள் வரை பல பொறுப்பாளர்கள், செயல்படாத பொறுப்பாளர்கள் மாற்றப்பட உள்ளனர். கட்சிக்கு புது ரத்தம், இளம் ரத்தம் பாய்ச்ச மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் திமுக தலைவர் பதவி வேண்டும் என்று ஒருவர் கேட்கிறார். அது மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அவர் வேறு யாரும் அல்ல, கருணாநிதியின் 3வது மனைவி ராஜாத்தி. இவருடைய மகள்தான் கனிமொழி. தற்பொழுது தூத்துக்குடி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராகவும், மக்களவை திமுக குழு தலைவராகவும், திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் உள்ளார். மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு திமுக தலைமைக்கு வர விரும்புகிறார், முதலமைச்சராக விரும்புகிறார். தற்பொழுது திமுக தலைவர் பதவி வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்துள்ளார். தன்னிடம் கட்சியை ஒப்படையுங்கள், தான் முதலமைச்சராக விரும்பவில்லை, 2031ஆம் ஆண்டு மீண்டும் திமுகவை அரியணையில் ஏற்றி காண்பிக்கிறேன் என்று மு.க. ஸ்டாலினிடம் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் பதவியை தன்னிடம் ஒப்படையுங்கள், வருகிற 2031ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலில் ஏற்றி காண்பிக்கிறேன் என்று கூறியுள்ளார். கனிமொழியின் பேச்சு உதயநிதிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்துள்ளார். கனிமொழி திமுக தலைமைக்கு வர விரும்புகிறார் என்பதை இது வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. ஆனால் மு.க. ஸ்டாலின் கனிமொழி திமுக தலைவராக வர விரும்பவில்லை, உதயநிதி ஸ்டாலின் தான் வர வேண்டும் என்று விரும்புகிறார். தற்பொழுது கனிமொழி தனக்கென்று ஒரு ஆதரவாளர் வட்டத்தை உருவாக்கி கொண்டு மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக, உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக செயல்படுகிறார். திமுக தலைமை பதவியை கைப்பற்ற துடிக்கின்றார். திமுக தலைவர் பதவி வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்துள்ளார்.